வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஸ்ஸின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 9,000 உத்தரவாதமா, புதிய முன்மொழிவு என்ன என்பதை இங்கே காணலாம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் சமீபத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடிதம் மூலம் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் 9,000 உயர்த்த வேண்டும் என்று வாதிட்டது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததிலிருந்து ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட மாதாந்திர ஓய்வூதியத்தை தனியார் துறை ஊழியர்களின் வலியுறுத்தி வருகின்றனர். யுபிஎஸ்ஸின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவுடன் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுவதற்கு உரிமை உடையவர்கள். இது அவர்களின் கடைசியாக வரையறுக்கப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் 50% ஆகும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதம் 10,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வூதிய திட்டம் சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் குறியீட்டின் அடிப்படையில் பணவீக்கத்திற்கான மாற்றங்களை உள்ளடக்கியது. 25 வருட சேவையை முடித்த ஊழியர்கள் மட்டுமே முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அவர்களின் அடிப்படை ஊதியத்தில் 50% ஆகும். சென்னை இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் நலசங்கம் சமீபத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு கடிதம் மூலம் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் 9,000 உயர்த்த வேண்டும் என்று வாதிட்டது. ஏறத்தாழ 75 லட்சம் ஓய்வூதியதாரர்களை இபிஎஸ்ஸின் கீழ் சேர்ப்பதை சங்கம் வலியுறுத்தியது மற்றும் 23 லட்சம் தனி நபர்கள் பயன்பெறும் வகையில் அரசு ஊழியர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துடன் ஒப்பிட்டு பார்த்தது. இந்த புதிய முயற்சியின் வெளிச்சத்தில் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் எதிர்கொள்ளும் மேற்பார்வையை கடிதம் அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியின் பரிசீலனைக்கு சென்னை இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் நலசங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 2014 ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் 95 கீழ் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதம் ரூபாய் 1000 ஓய்வூதியம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தொகை திருத்தப்படவில்லை. கடந்த வாரம் ஓய்வூதியதாரர்களின் அமைப்பான இபிஎஸ் 95 தேசிய போராட்ட குழுவின் பிரதிநிதிகள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் 7,500 கோரிக்கையை வலியுறுத்தினர். உறுப்பினர்கள் இபிஎஸ் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு முழு மருத்துவ காப்பீட்டை கோரினர் என்று இபிஎஸ் 95 தேசிய போராட்ட குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இபிஎஸ் 95 என்ஏசி உறுப்பினர்கள் தற்போது சராசரி மாத ஓய்வூதியம் ரூபாய் 1,450க்கு பதிலாக ரூபாய் 7,500 மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இபிஎஃப் 95 என்ஏசி பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று உறுதியளித்தார். இபிஎஸ் 95 என்ஏசி சுமார் 78 லட்சம் ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் 7.5 லட்சம் கோடி தொழிலாளர் ஊழியர்களை உள்ளடக்கியது. மகாராஷ்டிராவில் இதன் தலைமையகம் உள்ளது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.